Hi guys and welcome to my channel. So நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்க்யூட் தியரில ரொம்ப முக்கியமான டாபிக்னா ரெசிப்ரோசிட்டி தியரம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிப்ரோசிட்டி தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்யூட்ல ஒரு லீனியர் பைலேட்டரல் எலிமெண்ட் இருக்கு அப்படின்னாக்கா அது கூட ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸை நம்ம அடுத்து உள்ள லூப்ல இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் இதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேல்யூஸ் வந்து மாறாது அப்படின்றத அந்த ரெசிப்ரோசிட்டி தியரம் சொல்லுது. ரெசிப்ரோக்கல் அப்படின்னா தலைகீழா மாத்துறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் இருக்கக்கூடிய இந்த வோல்டேஜ் சோர்ஸை செகண்ட் லூப்புக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து இந்த ரெசிப்ரோசிட்டி தியரம் சொல்லுது. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா இப்போ இந்த லூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்சஸ் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 4 ரெசிஸ்டர்ஸ் வந்து இருக்குது, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இருக்குது. இப்போ இதில் நம்ம கரண்ட் வந்து ஃபைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து நான் I1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய டோட்டல் கரண்ட் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னாக்கா I1 is equal to V/R. ஸோ Vன்றது V1/Rன்றது பார்த்தீங்கன்னா டோட்டல் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சேர்த்தோம்னா R ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இப்போ இந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை வந்துட்டு V2 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து R ஈக்குவலண்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே வோல்டேஜ் அண்டு கரண்ட் சோர்ஸஸும் கொண்டது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ரெசிப்ரோசிட்டி தியரம். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்க்யூட் ஒன்று இருக்குது. இந்த சர்க்யூட்டில் 8 ஓம் ரெசிஸ்டருக்கு இடையில எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெசிப்ரோசிட்டி தியரம் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ரெசிப்ரோசிட்டி தியரம் நம்ம வெரிஃபை பண்ணோம்னா இங்கே இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸை இங்கேயே வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ்க்கு அக்ராஸாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் திங்கு. இதே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் சோர்ஸை இந்த சைடு நம்ம இன்டர்சேஞ்ச் வந்து பண்ணிடணும். இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய கரண்ட் சோர்ஸஸ் வந்து எவ்வளோ இது கிடைக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் ஆசிடிஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நம்ம இங்கேயே வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம கரண்ட் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறப்ப இந்த 10 ஓம் ரெசிஸ்டர் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ இந்த 10 ஓம் ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னாக்கா கரண்ட் த்ரூ 10 ஓம் ரெசிஸ்டர். ஸோ இந்த 10 ஓம் ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னாக்கா I is equal to V/R அப்படின்ற ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த வோல்டேஜ் ஃபுல்லாமே வந்து சீரிஸ் கனெக்ஷனில் தான் வந்துருக்கும். ஸோ அதனால் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 40 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் வந்து 10. ஸோ 40/10 is equal to 4 ஓம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 10 ஓம் ரெசிஸ்டர். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20 ஓம் ரெசிஸ்டருக்கும் இதே சேம் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் த்ரூ 20 ஓம் ரெசிஸ்டர் I is equal to V/R அப்படின்ற அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா I is equal to நமக்கு வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 40 வோல்ட் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 is equal to ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஓம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம கரண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுனால இந்த இடத்துல ஓம் வந்து எழுதக்கூடாது, இந்த இடத்துல ஆம்பியர் வந்து நம்ம எழுதணும். ஸோ 2 ஆம்ஸ் அப்படின்றது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா 4 ஆம்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து இருக்கும். இப்போ அதே மாதிரி 8 ஓம் ரெசிஸ்டர் நமக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 8 ஓம் ரெசிஸ்டரில் வந்து எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அப்படின்றது தான் மெயினாகவே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கரண்ட் த்ரூ 8 ஓம் ரெசிஸ்டர். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி I is equal to V/Rன்ற மாதிரி போட்டாக்கா I is equal to 40/8. ஏன்னா 40ன்றது வோல்டேஜ், 8ன்றது இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5 ஆம்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த 10 ஓம் ரெசிஸ்டர் வந்து இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 20 ஓம் ரெசிஸ்டர் வந்து வந்துடும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 8 ஓம் ரெசிஸ்டர் வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த வோல்டேஜ் சோர்ஸை நம்ம இன்டர்சேஞ்ச் வந்து இந்த இடத்துல பண்ணிட்டோம். ஸோ அதனால் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கான சர்க்யூட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஆசிரிஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி இந்த 8 ஓம் ரெசிஸ்டருக்குள்ளார எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, இந்த 20 ஓம் ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இந்த 10 ஓம் ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நம்ம திரும்பவும் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி கரண்ட் த்ரூ 10 ஓம் ரெசிஸ்டர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 ஓம் ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதே மாதிரியே I is equal to V/R. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்பவுமே வந்து வோல்டேஜ் சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 40. ஸோ 40 டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து 10. ஸோ அதனால் 4 ஆம்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல இங்கே கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் சேமாக வந்து அடுத்து உள்ள இந்த 20 ஓம் ரெசிஸ்டருக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ I is equal to V/R. வோல்டேஜ் 40, ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓம்.
ஸோ ரெண்டையும் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 2 ஆம்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதே மாதிரி சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8 ஓம் ரெசிஸ்டர் இருக்கும். இதுக்கும் வந்து I is equal to V/R அப்படின்ற அந்த ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா வோல்டேஜ் வந்து 40, ரெசிஸ்டன்ஸ் வந்து 8. ஸோ 5 ஆம்ஸ் அப்படின்றது தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த சோர்ஸ் வோல்டேஜ் வந்து லெஃப்ட் சைடு வந்து வச்சுட்டு நம்ம வந்து கரண்ட் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்த சோர்ஸ் வோல்டேஜ் ரைட் ஹேண்ட் சைடு வந்து மூவ் பண்ணிட்டேன். மூவ் பண்ணதுக்கப்புறமாவும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய கரண்ட் வேல்யூஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெசிப்ரோசிட்டி தியரம் வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சதோ அதே சேம் தான் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லையும் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோசிட்டி தியரம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் நான் பேசணும் அப்படின்னா அது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.